மச்சான் அரியர் முடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லையா உனக்கு? இதோ வரம் பாரு ஆட்டோ சகா. டேய் ஆறுமுகம், நீ அரியர் மட்டும் தான் வச்சிருக்க. அவன் பார் ஆட்டோ ஓட்டி அரியர் கிளியர் பண்றான். அவன் சிக்னல் போடுற ஸ்டைலே தண்ணிடா. மச்சான் யாரா அவன்? நம்ம காலேஜோட ஃபேவரட் ஓல்ட் ஸ்டூடண்ட். நீயும் இருக்கியே. ஹாய் 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 ஹாய். என்ன பண்றது? சுட்ட பழத்தையும் கரெக்ட் பண்றான், சுடாத பழத்தையும் கரெக்ட் பண்றான். அவன் யாரையும் மிச்சிட்டான்டா அவன். வந்தாச்சு, இறங்கிக்கங்க. ஓகே. அப்பா, உன் வண்டியில வரவே பயமா இருக்கு. ஏன் சகா இப்படி வண்டியை ஓட்டுற? நான் எப்படி ஓட்டினா என்ன? உங்களை யாரும் ஓட்டிட்டு போவான் பாத்துக்கங்க. இரு உன்னை வச்சுக்கிறேன். நிஜமாவா? ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். ஓகே கேர்ள்ஸ், நான் அப்புறம் உங்களை மீட் பண்றேன். பிக்கப் பண்ண வந்துரு. இத பாருமா, எதையுமே நீ வந்து பிராக்டிகலா பார்க்கணும். புரியுதா? ஏய் டாக்டர், யாரவன்? நீங்களா? எப்படி இருக்கீங்க டாக்டர்? எப்படி இருக்கேனா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல ஒட்டி வந்திருந்தேனா இருந்திருக்கவே மாட்டேன். என்ன டாக்டர், பிரேக் இருந்தா நான் பிடிச்சிருக்க மாட்டேனா? பேசுறது நல்லா தான் பேசுற. உங்களுடைய டாக்டர் டிவியில சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யாரு கேள்வி கேட்டாலும் எவ்வளவு அழகா பாட்டு பாடி பதில் சொல்றீங்க. அது எப்படி டாக்டர் இந்த டெக்னிக்? இங்க பாரு, அதாவது கட்டுறது கையளவு. நீங்களுமா டாக்டர்? முழுக்க பேச விடுப்பா. கல்லாதது உலகளவு. ஓ, எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சொல்லு? ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு டாக்டர். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, உள்ள இருக்க பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அதுவும் நான் 4 இடத்துக்கு போறவன். எனக்கு அப்படி இருந்தா எப்படி டாக்டர்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் காரணம் மைண்ட் தான். ஓ, அதை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணு, பிராணாயாமம் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு. எங்கிட்ட வா, ரிலாக்ஸேஷன் கசட் தரேன். அதோட பாதாம் பிஸ்தானு நல்ல ஆகாரமா சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் ஆட்டோக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுக்கு நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஆட்டோவுக்கா? உனக்கு இல்ல நினைச்சேன். போயா, இந்த நேரத்துல ஒரு சீரியல் பார்த்து அழுதுட்டாவது இருந்திருப்பேன். ஏன் டாக்டர் சின்ன மேட்டருக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பின்ன என்னப்பா, ஒருத்த வீணா போனவன் தினம் ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணி தொல்லைப்படுத்துறான். என்ன கேக்குறான்? என்ன கேக்குறான்? நீ தாசா லபக் தாசான்னு கேக்குறான். வர வர என் ஒய்ஃபே என்ன லபக் தாசன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஆர்முவா? செகண்ட் ஷோவா? ஆமா. என்ன படம்? பெட்ரூம் செலக்ஷன். ஏதாவது செலக்ஷன் ஆச்சுதா? ஏன் பிட்டு இல்லையோ? விட்டு இருந்தது, மொத்தமா இல்ல. திருப்தியா இல்ல? ஆமா ஆமா. ஆர்முவா, மனுஷ வாழ்க்கையில இந்த பிட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு தெரியுமா? என்னது அது? படிக்கும் போது பிட்டு அடிக்கிறோம், அப்புறமா சட்டை தைக்கிறதுக்கு பிட்டு துணி வாங்குறோம். ஓஹோ. வயசுக்கு வந்ததும் பிட்டு படம் பாக்குறோம். ஆமா. அப்புறமா வயசாகி போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டு ஆப்பிட்டு ஆயிடுறோம். வண்டியை நிப்பிட்டு. ஏன் இறங்கணுமா? நான் இறக்க போறேன். என்னப்பா சொல்ற? டேங்க் கிளியர் பண்ண போறேன்றேன். ஓ அதுவா? இந்த துவாரம் கட்டுறேன். ஏன் நடுவுல தான் நிப்பாட்டு? இவ்வளவு அர்ஜென்ட் ஆவறியே. பீரா? டின் பியர். சீக்கிரம் அவுட்டிங்க முடி, இல்லாட்டி மீட்டரை வெயிட்டிங்ல போட்டுருவேன். டேய் அடா பாவி, பொதுமக்கள் போற வார பாதையில் இப்படி அசிங்கம் பண்றியே. உனக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம்? வேற எங்க போறது? ஏன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு இருக்குதா? மின்சாரத்துக்கு. மின்சாரத்துக்கு மட்டும் இல்லடா, இந்த மாதிரி சில சமாச்சாரத்துக்கும் தான். நம்ம ஆளுங்க இதுக்கு பின்னாடி போய் ஒண்ணுக்கு அடிச்சு தான் தண்ணியில இருந்து மின்சாரம் கண்டுபிடிக்க முடியும் ஐடியாவே கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சரி வா, அங்க போய் அடிக்கலாம். பாதியில நிறுத்திட்டு வர முடியாது. இட்ஸ் ஆல் ரைட், நீ கண்டினியூ பண்ணு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் டெமோ காட்டுறேன், நாளையில இருந்து நீ இதையோ ஃபாலோ பண்ணு. ஓகேயா? ஓகே. நீல வண்ண கண்ட போடுங்க டாக்டர், போடுங்க. இப்பதானப்பா உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஜிப்பை போடுங்க டாக்டர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். இட் இஸ் a medical miracle. நீ பொழைச்சிட்ட. எது, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் பொழைச்சதை சொல்றீங்களா? அது இல்லப்பா, உன் மேல இவ்வளவு ஹெவி கரண்ட் பாஸ் ஆகி நீ பொழைச்சிட்ட. தள்ளுங்க சகாதேவா, நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரேன். 35 யூனிட் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல 125 ரூபா பில்லா இருக்கு. இதை கட்டு. அடடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான். ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். கட்டுறேன். கரண்ட் பாஸ் ஆனதுல பையில இருந்த காசெல்லாம் உருகி போச்சு. பின்னாடி வந்து கட்டுறேன்னு சொல்லு. எந்த வழியில ரெடி பண்ணிட்டு வந்து கட்டு. என்ன உடம்பு, எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. டாக்டர், எஸ் நைட் நான் வேணா ஸ்டே பண்ணட்டுமா? எதுக்கு? கமலா சிஸ்டர் வருவாங்க, டியூட்டி முடிச்சு நீ கிளம்பு. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா இல்ல வெறும் நடிப்பா? இதுல என்ன சிஸ்டர் குழப்பம்? நீங்க ஒரு மைக்ரோ மினி ஸ்கர்ட்டோ இல்ல ஒரு டியூப் டாப்போ போட்டுக்கிட்டு இங்கே அங்கேயே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டருக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கலாம்.
நீங்க வெள்ளையும் சொல்லையுமா ஃபுல்லா மூடிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனால அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்ச டாக்டருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையேன்னு புலம்புனது அதுவும் நான் மனசுல நினைச்சதுதான். சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? எழுந்து உட்கார்ந்திருக்கா. எப்படி இந்த டாக்டர் யாரையும் பொழைக்க விட மாட்டாரே? என்னது? அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் பொழைக்க விட மாட்டானா? ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு? சிஸ்டர், நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது இவருக்கு கேக்குது. ஐயோ, இவனை விட கூடாது. அப்பா, என்ன வெயில்! சிட்டியில் இருக்க நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிங்க எவ்வளவு பாடுபடுவாங்க. ஆண்டவா, சீக்கிரமா மழை பெய்யணும். அம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். நான் மனசுல தானே நினைச்சேன். பெய்யுமா? ஐயோ, ஏமா ஓடுறீ? ஐயோ, பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே. இது சக்தியா இல்ல வியாதியா? எனக்கு ஒரு புடவை எடுத்து அதை காட்டு, வெளிச்சத்துல பார்க்கலாம். நல்லா இருக்குமா? விலை தான் கொஞ்சம் அதிகம். இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும் த, என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ரேவதி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா த. புண்ணிய காரியம் செய்ய கசக்குதான் என்ன? புண்ணிய காரியம் இல்லடி, நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. ஏண்டிமா, மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மருமகா மாமியார மாடு முட்டணும்னு நினைக்கிறதும், மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சு தள்ளி விடணும்னு நினைக்கிறதும் எந்த விதத்துலமா நியாயம்? இரு இரு இரு, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? இல்ல, அது எனக்கு புதுசா அது இருக்கட்டும். என்ன எப்படி நீ மாடு முட்டணும்னு நினைக்கலாம்? நீ மட்டும் என்ன குளத்தை தள்ளி விடணும்னு நினைக்கலாமா? மாடு முட்டி பாத்திருக்க, மனுஷன் முட்டி பாத்திருக்கியா? சூப்பர் குடும்பம் நினைச்சே சூப்பர் சூப்பராயனுக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. இந்த கிறுக்கு பைய உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்லை. அம்மா, தாயே, இதே தெய்வமே, பராசக்தி, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்குனீங்கன்னு பூசாரி கிட்ட கேட்கணும். புடவை அட்டகாசமான டிசைனு. அந்த மனுஷங்கிட்ட சொன்னா எங்க புரியுது? அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒண்ணு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும். வாசல்ல புதுசா பேட்டால வாங்கின செருப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். விலை 599 ரூபாய் 90 பைசா. காணாம போகாம நீதாம்மா காப்பாத்தணும். போது, நிறுத்துங்கம்மா. சாமி கும்பிட வந்துட்டு உங்க மனசுல என்னென்ன நினைப்பெல்லாம் ஓடுது? ஏமா, உனக்கு போட்டிருக்க நகை பத்தாதுன்னு அம்மன் நகையோட போட்டி போடணும்னு நினைப்பா? நீ இருக்கிற புடவை பத்தாதுன்னு அம்மனுக்கு மேட்சிங்கா புடவை எடுக்கணும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல ஜவுளி கடைக்கு வெளியில பிளாஸ்டிக் சேர்ல வெயிட்டிங்ல இருந்தே பல புருஷங்க லைஃபே வீணா போகுது. நீ வாசல்ல கழட்டி போட்டிருக்க செருப்புக்கு அம்மனையே காவலுக்கு கூப்பிடுறியா? இந்த மாதிரி பொம்பளைங்க நாட்டுல இருந்தா பட்னி சாவு வராம கெட்டி சட்னி சாவா வரும். ஆஹா, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்களே. ஆமாமா, அதாம்மா என் ப்ராப்ளமே. நீங்க ஒரு பெரிய சாமி. நான் பெரிய சாமி இல்லம்மா, சாதாரண ஆசாமி. ஐயோ, நீங்க ஒரு மகா புருஷன். அப்ப உன் புருஷனை கழட்டி விட்டியா? என்ன நீங்க இந்த கோயிலுக்கு வந்து அதிர்ஷ்டமா போச்சு. செத்தங்க இப்படி வந்து குறிச்சோம்னா 5 10 தேத்தி 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். அடா பாவி, 5 கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணலாம், 10 வந்துச்சுன்னா யாரா ஷேர் பண்றது? உங்க பிசினஸ்க்கு என்ன கூப்பிடாதீங்கடா. வேறாசா, ஒரு வாரமா எங்க போய் தொலைஞ்ச? ஒரேடியா போய் தொலைஞ்சிருக்கணும். ஏதோ எஸ்கேப் ஆகி வந்தேன். பசிக்குது பாட்டி.
என்ன பாட்டி டைனிங் டேபிள தாத்தா போட்டோ பக்கமா ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஏய் உங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள மறந்துட்டியா? மறந்தே போச்சு. மசால் வடையை பார்த்தது மாதிரி ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். சரி சரி சீக்கிரம் தாத்தாவை கும்பிட்டுட்டு அங்கே சாப்பாட்டை போடு. நல்லா இருக்குதே, கடையில் வாங்கியிருக்கும் போது. அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. என் அக்கா தங்கச்சிய மறக்கணதும் இல்லாம என் ஒண்ணு தக்காளி நீங்க விடல. உங்க தொந்தரவு தாங்க முடியாமத்தான் கடைசியில பாயாசத்துல வெச்ச வச்சு கொன்னு. பாட்டி என்னடா நீ மனசுல நினைச்சது உண்மையா? தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்போ. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கேப். பொம்பளைங்க மனசுல என்ன நினைச்சா நமக்கு என்ன? எதையுமே ஒரு அளவுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிரும் போல இருக்கு. எனக்கும் இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போற என்னத்தை சொல்லி விட்டு போங்க. வர வர சிகரெட்டு இப்ப குவாலிட்டியா போட மாட்டேங்கிறான். பீடி மாதிரி ஆயிப்போச்சே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு. சகா படிச்சு படிச்சு போர் அடிக்குது. ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். முதல்ல படிக்கிற வேலையை பாரு. வேற ஆள் இல்லன்னு கேட்டா அலட்றா. யாரு அலட்றா? மூட வீட்டுல இருக்கம்மா, போமா. ஐயோ நினைச்சது அப்படியே சொல்றேன். என் பிரச்சனையே. அடுத்த கொலைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. கெமிஸ்ட்ரி லேப் தான் அதுக்கு சரியான இடம். கொல்லாம விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். நாகா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் எங்கேயோ இருக்குது. எனக்கு குரல் கேக்குது. உண்மையிலே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு சகா. நாகா யாரு? தெரிஞ்சிரும். குரல் கேக்குது, குரல் கேக்குது, கேக்குது. இது இது பீட்டர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா இன்னும் காணும். இது பிக்கப். காலையில தின்ன மசால் வடையை வயித்துல கடாம்புடாங்குது. நேரம் தெரியாம கள்ள வறுக்கறான் பாரு. கடலையா? ச்சே, இது டிராப். போட்டாங். இங்க இங்க இங்க. காலையில வரும்போது அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். சாரி கேட்கணும். சென்டிமெண்ட். எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. உண்மையிலேயே பவர் இருக்கா? யாருன்னு கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிச்சு காட்டுறேன். நாகா உன்னை சும்மா விடாது. அங்க இருந்துதான் குரல் வருது. அங்க இருந்துதான் இதோ வருது. இங்கதான் இவளேதான். நீதானே? நீதானே அடுத்த மர்டர் பிளான் பண்றது? ஆமா. கெமிஸ்ட்ரி லேப் நினைச்சது நீதானே? ஆமா. சித்திரவதை பண்ணி மர்டர் பண்ண போறேன்னு நினைச்சது நீதானே? ஆமா. நினைச்சது மட்டும் இல்ல, எழுதிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, ஸ்கிரீன் பிளே பண்ணி மர்டர் பண்றியா? இவதான் அந்த நாகா. புடிங்க இவள. ஏய், என்ன வளர்ற? இந்த காலேஜ்ல நடக்கிற மர்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கதையை நினைச்சேன். அதை எழுதிட்டு இருந்தேன். படிக்கிறியா? கதையா? சாரி, இது நிஜம் இல்லையா? சகா, வர வர உன் போக்கே சரியில்லை. நீங்க எதுக்கு வர்றீங்க? பின்னாடி வந்த பாரு. சகா, நீ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணு. நல்ல டாக்டருக்கு நான் எங்க போறது? என்ன டாக்டர், விசிபி விசிஆர் கேபிள் கனெக்ஷன் மாதிரி ஏதோ கொடுத்து வச்சிருக்கீங்களே, ஏதாவது திருட்டு விசிடி போட போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. கரண்ட் அடிச்சு தானே பொம்பளை மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதே கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா உன் உடம்புல பாஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். பாருங்க பாருங்க, சாதாரண தலைவலின்னு வந்தாலே ஸ்கேனிங் எடுத்து கம்ப்யூட்டர் பில்லு கொடுப்பீங்க. இது ஒரு புது டைப் வியாதி, சும்மா விடுவீங்களா? என்ன வச்சு ஒரு புது ஹாஸ்பிட்டலே கட்டிடுவீங்களே. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வோல்டேஜ் கொடுக்கறதுல டாக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. அதனாலதான் முன்ஜாக்கிரதையா வெளியில ஃபியூஸ கூட புடிங்கி வச்சிருக்காரு. புடிங்கிட்டீங்களா? வோல்டேஜ் ஓல்டேஜ் ரெண்டுமே நம்ம நாட்டுல ப்ராப்ளம் தானே. ஒரே புழுக்கமா இருக்கு. என்னது இது? ஹாஸ்பிட்டல்ல பீஸ் கட்டையை கழட்டி வச்சிருக்காங்க. பேஷண்ட்டுங்க கரண்ட் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அலேகா அது சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. டோன்ட் வரி. எவன்டா என்ன கேட்காம திருப்பி ஃபியூஸ போட்டது? புடுங்க. அது போட்டாங்களா? காக்கா மின்சார கண்டா. டாக்டர், இதுக்கு ரெண்டு பொம்பளைங்க தானே? இதுல என்னப்பா உனக்கு சந்தேகம்? இல்ல, அவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு இப்ப கேட்கவே இல்ல டாக்டர். என்ன ஒண்ணுமே கேட்கலையா? பாத்தியாப்பா, ஒண்ணுமே கேட்கலையா? மாலா மாலா, இங்க வா, இங்க வா. டாக்டர், யார் இவங்க? ஷீ இஸ் மை டாட்டர். நம்பவே முடியலையே. உனக்கு ஏன் இந்த சந்தேகம் இப்போ? இல்ல, இந்த பொண்ணு அழகா இருக்குதே.
இது தேவைதானே உனக்கு? முதல்ல அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு. டாக்டர் டாக்டர் இந்த பொண்ணு நினைக்கிறது எனக்கு கேட்கல டாக்டர். ஆமா நான் கியூர் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் வரேன் டாக்டர். அங்க பிடிக்கிறேன் பிரேக் இங்க தான் வந்து நிக்குது. ஷபா ரொம்ப நாள் ஆச்சுடா இந்த மாதிரி டென்ஷன் ஃப்ரீயா வாழ்ந்து. ஒரு சிகரெட் கொடு. இந்தா. தீப்பெட்டி நான் பக்கத்து கட்டில் போய் கேட்கணுமா? கொடுங்கடா. அப்படி பின்னாடி போய் மரவா அடியா. மரவா அடிக்கிறதா? மரவா போய் அடிச்சு தாண்டா நான் இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல இருக்கிறேன். மரவா போகணுமாம்ல. சொல்றத கேளியா, பொது இடத்துல சிகரெட் அடிக்கக்கூடாது. எது பொது இடம்? இது பொது இடமா? என் வாய் பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. சரி சரி, போலீஸுக்கு ஃபைன் கட்டணும் உன் தலையில எழுதி இருந்தா யார் என்னையா பண்ண முடியும்? இப்போ ஏன்டா அவங்களெல்லாம் இழுக்கிற? பின்னாடியே போறேன்டா. இது என்னடா எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருக்கு? இதுக்கா இல்லை சாப்பிட்றவங்களுக்கா? போறேன்டா. வாங்குறது ஒரு சிகரெட், பேச்ச பாரு. தெரு தெருவா சுத்துறவனா இருந்தாலும் ஸ்மார்ட்டா இருக்கானேன்னு பங்களா கேட்டை எகிரி குதிச்சு இங்க ஒதுங்கனா இவ வந்து நிக்கிறான் பாரு. என்னது இது? சுத்தி வர பொம்பளைங்க யாருமே இல்ல, ஆனா பொம்பளை வாய்ஸ் கேக்குதே. எங்க இருந்து வருது? பாக்குறான் பாரு. நம்மள வேடிக்கை பாக்குறதுல இவனுங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். இவனுங்களாம் மாற்றவே முடியாது. காதல் திருமணம் கலப்பு திருமணம் சொல்றானுங்க. ஆனா அம்மா பண்ணா காலை தூக்கி அடிக்கிறானுங்க. சம்மர்ல இவன் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸ பாரு. இவங்க பெட்ரூமை என்னைக்காவது நாம எட்டி பார்த்திருக்கோமா? உங்களுக்கு மட்டும் ஏண்டா இந்த அல்ப புத்தி? இரியா, வெக்கமா இருக்கு. ஆஹா, இவ்வளவு நாளா பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேக்குதேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது குணமாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கிராஷ் பண்ணணும். இப்ப கிராஷ் பண்ணோம்னா சகுனம் சரியில்லைன்னு கல்யாணத்தையும் நிறுத்திடுவானுங்க. இவனுங்க போய் தொலையிட்டோம் நாதாரி பயிலுங்க. நீ சொல்லிட்ட பிளாக் கேட். ஆனா பெரிய பெரிய விஐபிஸ் பக்கத்துல எல்லாம் பிளாக் கேட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க சகுனமா பாக்குறாங்க, போறது இல்ல. பலியாடு பலியாடுன்னு எங்களை சொல்றானுங்க. ஆனா ஒவ்வொரு கல்யாணத்துலயும் அந்தந்த மாப்பிள்ளைங்க தான் பலியாடாகிறானுங்க. கரெக்டா சொன்னேன். ஆனா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வாய் ஆகாது. அதனாலதான் எங்க ஆளுங்க உன்னை கொம்புல இருந்து குழம்பு வரைக்கும் குழம்பு வச்சு திங்கிறாங்க. டாக்டர் வந்துட்டாரா? பின்னாடி நிக்கிறாரு. உடனே சொல்ற, உனக்கு ஏதாவது மர்ம வியாதி இருக்குதா? எனக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? தடிய மாதிரி ஏறி உட்கார்ந்துக்கிட்டு என் உயிரை வாங்குறாடுங்க. அறிவு கட்ட பசங்க. நல்லா வளர்த்திய ஒரு ஃபிகர் போன குதிரை மாதிரின்னு மானுங்க. எதையும் முழுசா பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணை வேற மூடி வச்சிருக்கானுங்க. இனி பொறுக்க முடியாது. இந்த கூட்டத்துல எனக்கு ஏத்த ஒரு ஜோடியை செலக்ட் பண்ணிட வேண்டியது. ஐயோ டாக்டர் டாக்டர், என்னப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்க போகுது டாக்டர். அங்க பாத்தீங்களா அந்த குதிரை இந்த கூட்டத்துல ஒரு பொண்ணை தன்னோட ஜோடியா செலக்ட் பண்ண போகுதான். ஏற்கனவே ஒரு மாதிரி நீ உனக்கு அதிகமா கரண்ட் கொடுத்து மர சுத்தமா கண்டுடிச்சு போல இருக்கு. இல்ல டாக்டர், ஓவரா வோல்டேஜ் ஏறினதுனால இப்ப எனக்கு மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க பாருங்க டாக்டர். ஓ கண்டேன் சீதையை. டாக்டர் அங்க பாருங்க, மாருதி எஸ்டிம்குள்ள இருந்து ஒரு மண் லாரி இறங்குது. இல்லையா, சார்ஸ் அவங்கதான். சார்ஸா? ஐயோ, கர்ச்சீப் கொடுங்க, மோமுடி போட்டுக்கிறேன். பயப்படாதீயா, சரஸ்வதின்னு பேரு. நாங்க சார்ஸ்னு கூப்பிடுவோம். ஓ சரஸ்வதியா? ஆமா. இது என்ன யானை மாதிரி இருக்கு? பரவாயில்ல, கலப்பு திருமணம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஐயோ ரெடி ஜூட். ஆனா கடவுளே, இவங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கேன் அந்த குதிரை. காப்பாத்துங்க டாக்டர். போகாதே, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். டாக்டர், அந்த குதிரைக்கு எதுவும் ஆயிருக்காதே. டாக்டர் முதல்ல உன்னதான் கவனிக்கணும். வா. ஓகே டாக்டர், கிளியர். எஸ் டாக்டர். டாக்டர், இந்த நர்ஸ் மனசுல நினைக்கிற எதுவுமே எனக்கு கேட்கல டாக்டர். நெக்ஸ்ட். இது என்ன நினைக்கிட்டு?
டாக்டர் இந்த நாய் அது மனசுல நினைக்கிறது எனக்கு கேட்கல டாக்டர். டாக்டர் நீங்க ஒரு சிற்றின்ப டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க ஒரு பேரின்ப டாக்டர். டாக்டர் இந்த சத்தம் மட்டும் இல்ல, இந்த ரூம்ல ஓடுற ஃபேனு, வெளியே ஓடுற ஆட்டோ, காரு, லாரி, எந்த சத்தமுமே எனக்கு கேட்கல டாக்டர். டாக்டர் எனக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க டாக்டர்? அதுக்குள்ள ஆஸ்பத்திரி பில்ல ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க காது குடையறதுக்கு வாங்கின பஞ்செல்லாம் என் அக்கௌண்ட்ல சேர்த்து விட்டீங்களா டாக்டர்? அன்பு சகாதேவன், நான் உனக்கு ஒரு சகாயம் பண்ணியிருக்கிறேன். இனிமே மற்றவங்க மனசு மட்டும் இல்லை, அவங்க வாய் பேசுறதும் உனக்கு கேட்காது. உன் தொந்தரவு தாங்காம உன் காதில் இருக்கிற கேட்கும் திறன் பார்ட்ஸை எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இனிமே எப்பவுமே நீ அமைதியாவே இருக்கலாம். என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க? 2 ஸ்பீக்கரை மட்டும் டம்மியா வச்சுட்டு உள்ள இருக்க ஒயரையெல்லாம் பிடிக்கி விட்டீங்களே டாக்டர். ஆனா இந்த அமைதியிலையும் ஒரு சுகம் இருக்கு டாக்டர். ஏன் டாக்டர், ஒண்ணுக்கு இருக்க போய் தான் முதல்ல எனக்கு இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க ரிமூவ் பண்ணிடலையே. என்ன டாக்டர், ஆமாங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ரெட் கிராஸ் மாதிரி தலையை ஆட்டுறீங்க. நினைத்தாலும் இன்னைக்கும் ஜெயபிரதா மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, நானே பர்சனலாக செக்அப் பண்ணிக்கிறேன். வரேன் டாக்டர். டாக்டர், என் நண்பனை நீங்க குணப்படுத்திட்டீங்க டாக்டர். டாக்டருங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க, நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுக்கு சேர்த்தித்தா. நீங்க தெய்வம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தெய்வத்துக்கு ஒரு டவுட். என்னது? அவர் பில்ல நீங்க செட்டில் பண்ணிடலாமே. எனி ப்ராப்ளம்? திருநெல்வேலியில் உள்ள இருட்டு கடையில் அல்வா போட ஆரம்பிச்சிட்டான். வாசனை வருது. ஏம்பா வேற என்ன இருக்கு? தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. முருங்கா இருக்கோ? முருங்கா நமக்குங்களா? ஐயோ எனக்கு இல்லையா, நர்சிங் ஹோம் பேஷண்ட்ஸுக்கு. Come on, run. Come on, search. Search. Slowly. என்ன இது தலைதறிக்க ஓடுறானுங்க? ஏம்பா என்னாச்சு இவனுக்கு? என்ன சார் இவரை பார்த்தா அதாவது வாங்குறீங்க? இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோப்ப சக்தி பெரிய கிங்கு சார். அப்படியே 30ல லட்ட வச்சிருந்தாலும் இங்க இருந்தே மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுவார் சார். ஆமா சார், இவரோட மோப்ப சக்திக்காகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாய்க்கு பதிலா இவரை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 11 இடத்துல பாம் வச்சது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ கமான் சகா, கமான் ஃபாஸ்ட், கமான் சகா, சர்ச், கமான் சகா, கமான், வெரி குட். சூப்பர். சகாதேவா என்ன இது? என் பேஷண்ட் பழைய பாசம். என்ன வந்து பாக்குற? ஏன் டாக்டர் நீங்க லங்கோடா கட்டுறீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அத கொஞ்சம் துவைங்க டாக்டர். லங்கோடனா என்ன டாடி?